புராணங்கள் விஷயமாகவும் இன்றைய நடைமுறை விஷயமாகவும் இரண்டையும் கோர்த்துத்தான் பேசியிருக்கேன். என்ன காரணம்னா, ஒரு புராணம்னா அது அன்னைக்கு நடந்ததுப்பா, நமக்கு அதுக்கு என்ன சம்பந்தம் என்ற செய்தி கிடையாது. என்றென்றைக்கும் என்ன, என்றென்றைக்கும் புதிது புதிதாக என்ன நம்மை அந்த தர்மத்தை, அந்த அறத்தை உணர்த்தும் விஷயங்கள் தான் புராணங்கள் என்று பெயர். என்ன, அது எந்த காலத்தில் நடந்திருந்தாலும் சரி, இன்னைக்கும் நமக்கு ஒரு செய்தியை அது வழங்கும். அதான் புராணம். புராணம்ங்கிறது எப்படின்னா, பஞ்சபூதம் இருக்குல்ல, நீர், நிலம், என்ன, காற்று, ஆகாயம், நெருப்பு. இந்த பஞ்சபூதம் மாறுமா? இந்த பஞ்சபூதம் உருவாக்கப்படுகின்ற எல்லா உருவங்களுக்கும் ஆதாரமாக இருக்கிறது இந்த பஞ்சபூதம். இந்த பஞ்சபூதம் போலே புராணங்கள் விளங்கி கொண்டிருக்கின்றன, இதிகாசங்கள் விளங்கி கொண்டிருக்கின்றன. எந்த ஒரு காரண பொருளாக இருந்தாலும் சரி, காரிய பொருளாக இருந்தாலும் சரி, இந்த பஞ்சபூதத்திலிருந்து விலகி தயார் செய்ய முடியாது. அதுபோல எந்த ஒரு காரியம் நாம் செய்தாலும் என்ன, அது நல்ல காரியமோ கெட்ட காரியமோ எதுவும் புதிது கிடையாது. எல்லாமே இதிகாச புராணங்களில் என்ன செய்யப்பட வேண்டிய விஷயம், செய்யக்கூடாத விஷயம் என்று உபதேசிக்கப்பட்டவைதான் என்பது உண்மை. சமீபமா ஒரு திரைப்படம் பார்த்தேங்க.